ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐபிஎம் டெக் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லாக்கிங் மெக்கானிசம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். லாக்கிங் மெக்கானிசம்னா என்ன, அதை எப்படி த்ரெட்டில் யூஸ் பண்ணுறது, த்ரெட்டில் யூஸ் பண்ணுறதால என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாக் மெக்கானிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு த்ரெட்டு பர்டிகுலர் ரிசோர்ஸை அக்சஸ் பண்ணி அந்த ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இன்னொரு த்ரெட்டு அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸை அக்சஸ் பண்ணாமல் லாக் பண்ணுறதுக்கு தான் லாக் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறது. இந்த லாக் மெக்கானிசமில் ரெண்டு ஸ்டேட் இருக்குது. ஒன்று வந்துட்டு லாக்கு, இன்னொன்று அன்லாக்கு. இந்த லாக் அண்ட் அன்லாக்கை வந்துட்டு அசிங்க்ரோனஸ் த்ரெட் அப்படி சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ரெண்டு ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணி ஒர்க் ஆகும். லாக் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு வந்துட்டு அக்வயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், அன்லாக்குக்கு ரிலீஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். லாக்குக்கு அப்படிங்கிற ஃபங்க்ஷன், லாக்குக்கு ரிலீஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். இப்போ அது ரெண்டு ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு லாக் மெக்கானிசம் ஒர்க் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத ப்ரோக்ராம் மூலிமா எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இதுக்கு நம்ம த்ரெட்டிங் அண்ட் டைம் அப்படிங்கிற ரெண்டு பேக்கேஜை தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். இதில் நேம் டாட் ஆஃப் 3 செகண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதில் நான் எதுவும் பண்ணல. இப்போ அடுத்த ஃபங்க்ஷன் கேட்பேன், டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 5 டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகாமல் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே டைம் டாட் ஸ்லீப் ஆஃப் ஒரு செகண்ட் நான் ஸ்லீப் வர மாதிரி கொடுத்தேன். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆர்குமெண்ட்டை வாங்கிக்கலாம். நேம் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் வாங்கியிருக்கேன். கியூ நேம் அப்படிங்கிறது என்ன, இங்கேருந்து நான் பாஸ் பண்ணணும். நேம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இங்கே அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்காக எக்ஸிக்யூட்டர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லொக்கேஷனில் நான் அந்த டிஸ்பிளே அப் ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறேன். ஹெட் ஆஃப் இடத்துல வாங்கணும் அப்படின்னா திரும்ப இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டார்கெட் ரெண்டுன்னு நம்ம ஆர்கின் பாஸ் பண்ணணும். heading டாட் head ஆஃப் டார்கெட் நம்ம சேம் ரிசோர்ஸை நம்ம கால் பண்ண போகிறோம். அதனால் டார்கெட் ஈக்குவல்ஸ் ரெட் ரன். த்ரெட் ஹெச் டாட்
இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, த்ரெட்டிங் டைம் அப்படிங்கிற பேக்கேஜை நான் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போ யூஸ் பண்ணுறேன், இங்கே 2 ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்துட்டு த்ரெட் ரன், ரெண்டாவது வந்துட்டு டிஸ்பிளே த்ரெட் அப்படிங்கிற 2 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் அக்சஸ் பண்ணுறது என்னமோ த்ரெட் ரன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை மட்டும்தான். 2 த்ரெட்டுமே ஒரே ஃபங்க்ஷன் தான் கால் பண்ணுது. அதாவது ஒரே ஒரு ரிசோர்ஸை மட்டும் தான் கால் பண்ணுது. அப்படிங்கும்போது த்ரெட் 1 எக்ஸிக்யூட் ஆகும்போதும் த்ரெட் ரன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனையும், ரெண்டாவது த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகும்போதும் த்ரெட் ரன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டாவது ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ த்ரெட் ரன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளேயே டிஃபால்ட்டாக கால் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த த்ரெட் ரன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே த்ரெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது நமக்கு அவுட்புட் வந்துட்டு ஒரு த்ரெட்டை கால் பண்ணும்போது, அதாவது ஒரு ரிசோர்ஸை கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்பில்டாக இன்னொரு ஃபங்க்ஷன் கால் ஆகும். அப்போது இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகி நான் என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கணும், அதாவது என்ன நேம் பாஸ் பண்ணியிருக்கணும், அதை தான் டிஸ்பிளே த்ரெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கும் நான் பேராமீட்டரை பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நேமு அந்த த்ரெட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த த்ரெட்டுக்கு லூப் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஐ அப்படிங்கிறதுல. இப்போ த்ரெட் 1 ஸ்டார்ட் ஆகும்போதும் த்ரெட் ரன் அப்படிங்கிறது கால் ஆகும். இன்பில்டாக டிஸ்பிளே த்ரெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு கால் ஆகும். இப்போது 5 டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது எப்படி அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் பைத்தான் டெமோ அப்படிங்கிற எக்ஸிக்யூட் பண்ணுறேன். 3 செகண்ட் வெயிட் பண்ணணும், ஏன்னா ஸ்லீப் டைம் வந்துட்டு 3 போட்டிருக்கேன். 3 செகண்ட்க்கு அப்புறமா என்ன எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த 2 த்ரெட்டுமே சைமல்டேனியஸாக இமீடியட்டாக ரன் த்ரெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. 3 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகுது. ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு த்ரெட் 2 அப்படிங்கிறத ஃபஸ்ட் அக்சஸ் பண்ணியிருக்குது. அக்சஸ் பண்ணதுக்கப்புறமா 0th இண்டெக்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்போது 2 த்ரெட்டுமே அந்த டிஸ்பிளே த்ரெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துருச்சு. ஒவ்வொரு டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போதும் சைமல்டேனியஸாக எந்த த்ரெட்டை ஃபஸ்ட்டு அக்சஸ் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஃபஸ்ட் டைம் த்ரெட் 2, ரெண்டாவது த்ரெட் 1 0th இண்டெக்ஸில். அதே மாதிரி 1க்கு 2க்கு 3க்கு 4க்கு ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுங்க. த்ரெட் எக்ஸிக்யூஷன் டைம் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. இதை பிளாக் பண்ணுறதுக்காக தான் நம்ம லாக் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம். இப்போ லாக் மெக்கானிசம் யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி அவுட்புட் வருது, இந்த எக்ஸிக்யூஷனுக்கும் லாக் மெக்கானிசம் எக்ஸிக்யூஷனுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம லாக் மெக்கானிசம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு த்ரெட்டிங் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை நம்ம கால் பண்ணிக்கலாம். லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுருக்கு. இதுக்கு த்ரெட்டிங் டாட் லாக் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு லாக் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ரிசோர்ஸ் ரெண்டுமே வந்துட்டு, அதாவது த்ரெட் ரெண்டுமே த்ரெட் ரன் அப்படிங்கிற ஒரு ரிசோர்ஸ் தான் அக்சஸ் பண்ணுது. இந்த லொக்கேஷனில் தான் வந்துட்டு நம்ம 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று அக்வயர், இன்னொன்று ரிலீஸ். எந்த லொக்கேஷனில் அதிகமாக நம்ம ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்பிளே த்ரெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது தான் நமக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் லாக் அண்ட் அன்லாக் தேவைப்படுது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாக் டாட் அக்வயர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். இந்த லொக்கேஷனில் வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் த்ரெட்டு இந்த பர்டிகுலர் டிஸ்பிளே த்ரெட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணாது. இப்போது லாக் டாட் அக்வயர் அப்படின்னு நான் கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஃபங்க்ஷன் த்ரெட் 1 கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். எப்போ இது ரிலீஸ் ஆகுதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஒர்க் ஆகாது. அடுத்த த்ரெட் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிஸ்பிளே த்ரெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக திரும்ப இங்கே தான் வரும். அப்போது அந்த இடத்துல லாக் டாட் ரிலீஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா த்ரெட் 1 இதை அக்சஸ் பண்ணும். த்ரெட் 1 த்ரெட் 2 எது வந்துட்டு ஃபஸ்ட் அக்சஸ் பண்ணுதோ அங்கே வந்துட்டு டிஸ்பிளே த்ரெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்டாக முடிகிற வரைக்கும் ரெண்டாவது த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகிறது லாக் ஆகும். எப்போ ரிலீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கால் ஆகுதோ அதுக்கப்புறமா செகண்ட் த்ரெட் 1 த்ரெட் 2 வந்துட்டு அடுத்த டைம் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது டிஸ்பிளே த்ரெட் அப்படிங்கிறது திரும்ப காலாக எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நமக்கு வந்துட்டு எந்த த்ரெட் ஃபஸ்ட்டு அக்சஸ் ஆகுதோ அதோட அவுட்புட் தான் ஃபஸ்ட்டு வரணும். ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். 3 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். த்ரெட் 1 தான் ஃபஸ்ட் அக்சஸ் பண்ணுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் த்ரெட் 1 கம்ப்ளீட் ஆகிற முடிக்கிற வரைக்கும் த்ரெட் 2 எக்ஸிக்யூட் ஆகலை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கங்க, ஃபஸ்ட்டு டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அட் அ டைமில் த்ரெட் 1 த்ரெட் 2 ரெண்டுமே அக்சஸ் பண்ணுது. எது ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட்டு டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது த்ரெட் 2 அப்படி ஃபஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆச்சு. ஆனால் நம்ம லாக் மெக்கானிசம் யூஸ் பண்ணும்போது
த்ரெட் 1 கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் த்ரெட் 2 ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது, அடுத்த டைம் எக்ஸிக்யூட் ஆகுது. அது வரைக்கும் எப்போ லாக் ரிலீஸ் ஆகுதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு பிரிண்ட் போட போகிறேன். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுக்கும். இப்போ இது எக்ஸிக்யூட் ஆகுது, எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது பார்த்துடலாம். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா செகண்ட் ஒர்க் ஆகுதுன்னு செக் த்ரெட் 2 எக்ஸிக்யூட் ஆகுது. ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா லாக் ரிலீஸ்டு அப்படிங்கிற மெசேஜ் த்ரெட் 1 லாக் ரிலீஸ். ஃபஸ்ட் டைம் லாக் அக்கர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆனே லாக் ஆகிடுச்சு. நம்ம ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா லாக் ரிலீஸ் அப்படிங்கிற மெசேஜ் வந்துருச்சு. இது வரைக்கும் நம்ம த்ரெட்டிங்கில் எப்படி லாக் மெக்கானிசம் ஒர்க் ஆகுது, நார்மலாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது எந்த மாதிரி அவுட்புட் வருது, லாக் மெக்கானிசம் யூஸ் பண்ணும்போது த்ரெட் எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது எனக்கு இன்னொரு மோட்டிவேஷனாக இருக்கும். நல்ல நல்ல கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.